இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர விருச்சிகம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு இலக்கை நிர்ணயம் செஞ்சுட்டிங்கன்னா அந்த இலக்கை அடைவது வரைக்குமே தீராது உறுதியாக செயலாற்றி அதில் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் தான் விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கும் குணம் உங்ககிட்ட இருக்கும். தலைமை பொறுப்புமே உங்களை தானாக தேடி வரும் உங்களோட சிறப்பான செயலாளர். இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்தோட கிரகநிலை ஏற்படுத்தும் தாக்கங்களும் மாற்றங்களும் என்ன? ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் நிலைகள் என்ன? தாக்கங்கள் என்ன மாதிரி அமைய போகுது? விருச்சிகம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலை ஏற்படுத்தும் தாக்கங்கள் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு, அது என்ன மாதிரியான தாக்கமாக இருக்க போகுது, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடியவங்க கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பீங்க. ஆனாலும் மர்மமான விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். அமானுஷ்யம், குற்றம் இந்த மாதிரியான விஷயத்தில் அலசி ஆராய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்தையுமே தங்களுக்குள்ளே பூட்டி வச்சுக்குவீங்க, மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க. அதே போல் ரகசியத்தை கட்டி காக்கக்கூடிய நபர்களாகவும் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் வரணும், சிறப்பான மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, நல்லது நடக்கும். அது என்னென்னா, உங்கள் அதிபதி யார்? செவ்வாய் பகவான். செவ்வாய்க்குரிய கடவுள் யார்? முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமையில் விருச்சிக ராசி அன்பர்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் எல்லாமே நீங்கள் பெற முடியும். இப்போ கூட உங்களோட மனமாற முருகப்பெருமானை நினச்சி பிரார்த்தனை செஞ்சுட்டு அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. முருகப்பெருமானின் அருளால் உங்களோட பிரார்த்தனை விரைவில் நிறைவேறும். நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் உங்களோட கை வந்து சேரும். அதற்காக நாங்களும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்தடைய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது, அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. விருச்சிகம் ராசி தனிமையை விரும்பக்கூடியவங்களாக இருந்தாலுமே கலகலப்பான பேச்சுக்கு நீங்கள் சொந்தக்காரங்க தான். தேவையான விஷயத்தை பேசுவீங்க, தேவையில்லாத விஷயத்தை பேசி தொணன்னு அறுக்க மாட்டீங்க. உங்களுக்கு நெருக்கமான நபர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. இயல்பாகவே உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். எல்லோரும் விரும்பும்படியான காமெடியை சொல்வீங்க. மற்றவங்களை குறைய சுட்டி காட்டினா கூட அந்த விளையாட்டாக பேசி அந்த குற்றம் குறைகளை எடுத்து சொல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. வீண் செலவு செய்ய மாட்டீங்க, சிக்கனத்தை கடைபிடிப்பீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள்கிட்ட படைப்பாற்றல் நிறைய இருக்கும். நீங்கள் பாருங்கள், நிறைய இந்த கலை, இசை, எழுத்தில் ரொம்பவுமே சிறப்பான படைப்பாற்றல் கொண்டவங்களை பாருங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. இந்த துறை உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான துறை. மற்றவங்களுக்கு உதவுறது கூட மகிழ்ச்சியோடு உதவி செய்வீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு நபருக்கு நண்பராக இருந்துட்டாங்கன்னா அந்த நபர் ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்கலாம், எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்கலாம். அவங்களுக்கு அன்புக்குரியவங்க அப்படின்னா ரகசியத்தை கட்டி காக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னோட உயிர் மூச்சு போகிற வரைக்குமே அந்த ரகசியத்தை யாருக்கிட்டேயும் சொல்லவும் மாட்டாங்க. எல்லா ராசியுமே இந்த ராசிக்காரங்கிட்ட கற்றுக்கக்கூடிய விஷயமா இது பெரும்பாலும் அமையும். பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் ரகசியங்களை கட்டி காக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குணங்கள் எல்லாமே விருச்சிக ராசி அன்பர்கள்கிட்ட இருக்குது. ஒரு விஷயத்தை இவங்க செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் சொன்னாலும் சரி, எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் சரி, அந்த செயலிருந்து பின் வாங்கவே மாட்டாங்க. அந்த செயலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இவங்க மன நிறைவு அடைவாங்க. அதே போல் ஒரு சின்ன விஷயம்னா கூட இவங்க அதில் தோல்வி வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தோல்வி வந்தாலுமே மனசு உடஞ்சி நொந்து போய் உட்கார மாட்டாங்க. அதில் என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அடுத்த முறை அந்த தவறிலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு யோசித்து செயலாற்றக்கூடியவங்கள தான் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க.
உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு, ஒவ்வொரு கிரக நிலை சூழ்நிலை மாறும் பொழுதும் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்கள் வரும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. இது தொழில் சார்ந்த வலுப்பெறக்கூடிய அமைப்பு. இந்த நேரம் நீங்கள் தொழிலில் வெற்றி நடைபெறக்கூடிய யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே நீங்கள் கேட்ட சலுகைகள் வழங்குறதுக்கு உயர் அதிகாரிகள் இப்போ முன்வர போகிறாங்க. சனி குரு பார்க்கறதுனால மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு வந்து சேரும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் நீங்கி ஆரோக்கியம் சீராகும், ஆனந்தம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல கூட லாபம் கிடைக்கும். இடம் பூமியால் லாபம் உண்டாகும். திட்டமிட்ட காரியத்தை நீங்கள் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். 10ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கு சுக்கிர பகவான் செல்றாரு. இதனால இந்த விருச்சிக ராசிக்கு 7, 12 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். 12க்குரிய அதிபதி அவர் 8ல் சஞ்சரிக்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்பதான் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு உருவாக போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குமே உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய உயர் அதிகாரிகளால் பரிசீலனை செய்யப்படும். வீடு கட்டுறது, கட்டிய வீட்டை பராமரிக்கிறது போன்ற விஷயத்தில் கவனம் செலுத்த போகிறீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். பிள்ளைகளின் எதிர்கால நலம் கருதி புதிய திட்டங்களை இப்போ நாங்கள் தீட்ட போகிறீங்க. 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் வரும் பொழுது இது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் வலுவடையக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் லாபம் 2 மடங்காகும். லாபம் அதிகரித்து இருக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும். உங்களுடைய இந்த மாதம் திட்டம் வளர்ச்சி பாதையை நோக்கி அடிவெடுத்து வைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக முடித்து பாராட்டும் புகழும் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகுது. இதன் காரணமாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பாரு. சம்பள உயர்வு தரவுமே முன் வருவார். உடன்பிறப்பு மூலம் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். அரசியல் துறையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பதவிகள் இப்பொழுது வந்து சேரும். வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல ஒரு ஆதாயம் தரும் வகையில் அமைய போகுது. 18ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் வரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் ராசிக்கு 8, 11ஆம் இடத்திற்கு அதிபதி தான் இந்த புதன். இவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இந்த சமயத்தில் புதிய திருப்பங்கள் உங்களோட வாழ்க்கையிலேயே ஏற்படும். அரசு வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கைகூடும். அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்தோட ஆதரவு பக்கபலமாக அமையும். புதிய தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறும். அதில் மிகுந்த அக்கறை செலுத்த போகிறீங்க. ஒத்துழைப்பு, குடும்பத்தின் ஒத்துழைப்பு, நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். கூட்டு தொழில் இருக்கிறவங்களுமே அதிலிருந்து விடுபட்டு தனித்து வந்து நீங்கள் புதுசாக தொழிலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புமே உருவாகும். சொல்லப்போனால் இந்த மாதம் மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் உங்களை வந்து சேரும். வீடு கட்டும் யோகம் அல்லது கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகியிருக்கு. பொது வாழ்க்கையில் உள்ளவங்க நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தலைமை பதவி தானாக வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல மதிப்பெண் வரும். பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வகையில் இருக்குது. வருங்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. கூட இருக்கிறவங்களை அனுசரித்து போனால் இன்னுமே நல்ல பயன்கள் நீங்கள் பெற முடியும். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம்.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செவ்வாய் பகவான் மற்றும் முருகப்பெருமானின் அருளால் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.